Hi guys, welcome back to my channel. இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து போடுவேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ரிசப்ஷன் ஹேர்டோ, என்கேஜ்மெண்ட் ஹேர்டோ, சில பேர் வந்து மேரேஜுக்கும் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே ஒரு நெத்தி சுட்டி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் வந்து ஃப்ரண்டில் வந்து நெத்தி சுட்டி வைக்காமல் கூட இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வந்து நெத்தி சுட்டி வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் நெத்தி சுட்டியோட அளவை பார்த்துக்கிறேன். அளவை பார்த்துட்டு எங்கே அந்த ஹூக்கு வருதோ அந்த இடத்துல நான் வந்து பேக் கோம் பண்ணுறேன். ஏன் பேக் கோம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நெத்தி சுட்டி வந்து அந்த ப்ளேஸ்லேயே நிற்கும். நீங்கள் இனிமே டான்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, வெட்டிங்லேயோ ரிசப்ஷன்லேயோ டான்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நெத்தி சுட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹேரோட சேர்த்து நல்லா ஸ்ப்ரே கொடுத்து ஹோல்டும் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெத்தி சுட்டி வந்து ஆடாது, அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ அந்த நெத்தி சுட்டியோட அடிப்பாகம், அதாவது ரவுண்ட் ஷேப் வந்துருக்கு, அந்த ஷேப்பில் வந்து கம் வச்சு ஒட்டுங்க, அதாவது க்ளூ வச்சு ஒட்டுங்க. க்ளூ வச்சு ஒட்ட வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாது. ஸோ நான் அந்த சைடில் இருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேரில் எல்லோரும் கேட்பீங்க, இப்போ இந்த ஹேர் வந்து வால்யூமாக இருக்குது, அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக தெரியுது. இல்லை, உங்களுக்கு ஹேரில் வந்து வால்யூம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு செக்ஷன் எடுத்து இன்வர்ட் பேக் கோமிங், அதாவது செக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த செக்ஷனை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்களா, அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டு செக்ஷனில் அது உங்களுக்கு காட்டுவேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியே செக்ஷனாக எடுத்துகிட்டு அந்த நெத்தி சுட்டிக்கு நேர் ஆப்போசிட், ஏன்னா நம்ம சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, நேர் ஆப்போசிட்டில் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே வந்து ஆப்ஷனல்னா, நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு 3rd லேயர் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி 4th லேயர் நான் பண்ணுவேன். இந்த சைடு 4 லேயர், அந்த சைடு 4 லேயர், அப்படி தான் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே நல்லாவே சூட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த 4th செக்ஷனில் நான் எப்படி பேக் கோம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வால்யூம் இல்லை அப்படின்னா நல்லா பேக் கோம் பண்ணுங்கள். பேக் கோம் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல வால்யூம் வந்து கிடச்சிடும். வால்யூம் கிடச்சதுக்கப்புறமா இந்த 4மே வந்து நான் பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லியும் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். நான் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏற்கனவே வந்து ஹேர் ஷாஃப்ட், ஹேர் ரூட்டை பற்றியெல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க காமன் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ வந்து ஹேர் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து ஆக்சசரிஸ், ஜுவல்ஸு, அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்செல்லாம் வந்து வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரைடல் கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன். அந்த கிளாஸோட vlogs கூட வந்து இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள், நான் அதை ஆட் பண்ணலாமா வேண்டாமா. இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரியா அந்த சைடு நீங்கள் 4 செக்ஷன்ஸ் பண்ணுறீங்களா, இந்த சைடும் நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் 4 செக்ஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். 4 செக்ஷன்ஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நீட்டான க்ளீனான லுக் வந்து கிடச்சிரும். இந்த லுக் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க பேலன்ஸ் ஹேர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஹேரை வந்து நீங்கள் கேர்ள் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஆளாக இருந்தால் கீழே வந்து கேர்ள் பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் எனக்கு ப்ரிஃபர்னால் நல்லா வந்து அயனிங் பண்ணிக்கோங்க. அயனிங் பண்ணோம்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு பன் மாதிரி வேணும் அப்படின்னா பாக்கி இருக்க ஹேரெல்லாம் ஒரு ரப்பர் பேண்ட் செக்யூர் பண்ணி ஒரு பன் மாதிரி நீங்கள் கூட போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்கே லூஸ் ஹேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் வந்து இங்கே வந்து அந்த ஆக்சசரிஸ் வச்சு பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த லுக் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நான் சொன்ன மாதிரியே உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஸ்ப்ரே வச்சு செக்யூர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே வச்சு உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.